நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கேட்கும். அப்போ அம்மா கூட இருக்கும்போது பாசிட்டிவான அப்ரோச்சஸ், நிறைய ஸ்டோரி சொல்கிறது, இது எல்லாத்தையுமே அது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமை ரொம்ப அழகான ஒரு ப்ரீஷியஸ் டைமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கூட இருக்கணும். ஓகே, போட்டு தூங்க வைக்கும்போது ஆட்டி தூங்க வைக்கிறது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க. வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு பிரைன் ட்ரைனிங், அதாவது மெமரி பவரை எப்படி ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோ பண்ண போகிறோம். சரியா? உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருக்குமான பிரச்சனை இது தான், மெமரி பவர் தான். நம்மளுக்கே வயசாகிடுச்சு, எதை எங்கே வச்சோம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கும் இருக்க தானே செய்யும். நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லாம் கிடையாது, டியூன் பண்ணுற விஷயம். சின்ன குழந்தையிலேருந்தே மெமரி பண்ணணுங்கிற பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக சொல்ல போகிறேன். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? நம்ம போயிடலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் குழந்தை கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பக்கத்தில் படுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இன்றைக்கி நீ என்னெல்லாம் பண்ணின, என்னென்னலாம் பார்த்த, மார்னிங் எழுந்ததுலேருந்து என்ன பண்ணன்னு அம்மா கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதை பேச ஆரம்பிக்கும் இல்லையா, 1.5 வயசு 2 வயசுல இருந்தே தாத்தா புத்தா நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கேளுங்க. திரும்ப 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 காலையில் எழுந்துலேருந்து என்னடா பாப்பா பண்ணீங்க, அம்மா கிட்ட சொல்லுவீங்களாம்மா அப்படின்னு உட்கார வச்சு தூங்க வச்சு படுத்துகிட்டே இருக்கும்போது பேசுங்க. அந்த பாண்டை க்ரியேட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் சொன்னால் குழந்தை கேட்கும். எப்போ கேட்கும்னா நீங்கள் டாமினேட் பண்ணாலோ ஆர்டர் பண்ணாலோ கேட்காது. அந்த பாண்ட் இருந்தால் மட்டும்தான் கேட்கும். எந்த இடத்துல பாண்டு க்ரியேட் ஆகும்னா அதுக்கு முக்கியமான பிளேஸ் இந்த பிளேஸ். இந்த பெட் டைமில் அவங்க கூட நீங்கள் தூங்கும்பொழுது அவங்க ஒரு மாதிரி அதாவது அரை தூக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கேட்கும். அப்போ அம்மா கூட இருக்கும்போது பாசிட்டிவான அப்ரோச்சஸ், நிறைய ஸ்டோரி சொல்கிறது, இது எல்லாத்தையுமே அது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமை ரொம்ப அழகான ஒரு ப்ரீஷியஸ் டைமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கூட இருக்கணும். ஓகே, போட்டு தூங்க வைக்கும்போது ஆட்டி தூங்க வைக்கிறது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க. நீ என்னடா பாப்பா காலையிலேருந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னா பாப்பா ஒன்று நான் சொல்லட்டும். இப்போ நீங்கள் கூட பேசவே கூடாது. நடுவில் அவங்க ஆங்கிளில் என்ன வேணால் சொல்லட்டும். காலையில் எழுந்தேன், ப்ரஷ் பண்ணேன், பாத்ரூம் போனேன், அப்பா வந்தாங்க, டீச்சர் வந்தாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, உள்ள நம்ம மூளைக்குள்ள ஒரு மெஷின் வேலை பார்த்துட்டு ரீகால் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்து போகும். இல்லை அப்பா வரல, முதல்ல அம்மா வந்தாங்க, இல்லை தாத்தா கொடுத்தாங்க, இல்லை நான் இதை பண்ணேன், இல்லை நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த குழந்தை காலையிலேருந்து ஒரு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் டோரேமான் பார்ப்பேம்மா, சோட்டா பீம் பார்ப்பேம்மா, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இவன் அதிகமாக மொபைல் பார்த்துட்ருக்கான், டிவி பார்த்துட்ருக்கான். அவனோட அந்த திங்க் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும் இல்லையா, அது எந்த லெவலில் போகுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சொல்லும் பொழுதே நிறைய பேரை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கானா, குறை சொல்கிற மாதிரியே சொல்கிறானா, அவனை டிக்ரீஸ் பண்ண ஒரு மாதிரி தன்னையே தாழ்த்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு கிடைக்கவே இல்லைம்மா, அக்கா என்கிட்ட இருந்து அந்த பாலை பிடுங்கிட்டாமா, அப்புறம் அண்ணன் என்ன அடிச்சாமா, அவன் என்ன கிள்ளிட்டாமா. இப்போ என்ன நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அவன் கம்ப்ளைனிங்கில் தான் ஜாஸ்தியாக இருக்கான். இது ரொம்ப பேட் ஹேபிட்டு. இதை கொஞ்சம் டியூன் பண்ணி கரெக்ட் ஹேபிட் கொண்டு வரணும். நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அவனை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்டு தான். அவன் கூட படுங்க, எங்கேனாலும் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசுங்க. பேசிட்டு முதல்ல இருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்கும், நீங்கள் அவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளேஸும் ஆச்சு. காலையிலேருந்து என்ன நடக்குதுன்னு அவன் ரீகால் பண்ணுறான் இல்லையா, அப்போ அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுப்பி திரும்ப திரும்ப கொண்டு வர பார்ப்பான். அப்போ என்ன ஆகும்னா அதை ஷார்ப் ஆகுற மாதிரி, உங்களுக்கு பிரெயினை ஷார்ப் ஆகுற மாதிரி திரும்ப ரீகால் பண்ணுன்னு இதை டெய்லி ரொட்டீனாக பண்ண மூளை ரீகால் பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஈஸியாக அது மனசில் வச்சுக்கிறதுக்கு பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் மெமரி பவரை கூட்டுறதுக்கான ரொம்ப பேஸான, ரொம்ப வேல்யூபிளான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஓகே, இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டோரி சொல்கிறதுக்கு? ஓகே, அவர் டர்னை முடிச்சிட்டார். இப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது பாசிட்டிவ் ஆங்கிள்லே தான் சொல்லணும். காலையில் அம்மா எழுந்தேன், சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட கரெக்ஷன்ஸ் கூடாது. நீ இப்படி பண்ணியிருக்கலாம்,
நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கலான்னு. நான் நிறைய டைம் திட்டு வாங்குவேன் எங்கள் வீட்டில். சொல்லி முடிச்சுக்கிட்டு அவங்க செஞ்ச விஷயத்த திரும்ப நம்ம சொல்லும்போது, பாஸ்ட் என்ன மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தானே. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டு தான் அப்படின்னு. அந்த மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்ட்டை மாற்ற முடியாதுங்கிற விஷயம் எவ்வளோ வேலிடான பாயிண்ட் இல்லை. அதை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவன் செஞ்ச விஷயத்த ஓகே 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 இப்படி தான் பண்ணியிருக்கேன், ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம சொல்லும் பொழுதோ இல்லை அடுத்த டைம் சொல்லும் பொழுதோ மெதுவாக அந்த நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறதையே இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த பாஸ்ட் மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இது இப்போ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. காலங்கள் மாற மாற பெரிய குழந்தைகளாக மாறுவாங்க இல்லையா, அப்போ நிறைய பழைய விஷயங்களை எடுத்து மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க லைஃபையே அவங்க ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அதனால இந்த கலையை இங்கேயே எடுத்துருங்க. பாஸ்ட்டை மாற்ற முடியாது, நடந்து முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முதல் படி இந்த இடத்துல நீங்கள் செய்கிறது தான். ஸோ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதை நீ இப்படி பண்ணிக்கலாம், இதை நீ அப்படி பண்ணிக்கலாம், அதை நீ இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லாமல் லெட் ஹிம் டூ. ஓகே, கதையை கேட்டு முடிச்சிருங்க. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த நாள் அந்த கதையை சொல்லும் பொழுது நீங்கள் அதை கரெக்டாக பண்ண மாதிரி சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். ஓ, இந்த இடத்துல நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு அவனாக ரியலைஸ் பண்ணும் பொழுது தான் அது அவனுக்கு உரைக்கும். புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அதை செய்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைன்னு அவங்க உணரும் வரை அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப இந்த இதை ரீப்ளே பண்ணி பண்ணி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அந்த தவறை அது தவறுன்னு அவங்க உணர்ற வரைக்கும் நம்ம மாற்றவே முடியாது. இப்போ சாக்லேட் சாப்பிடாத நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லியிருப்பீங்க, அவன் சாப்பிடாம இருந்துருவான். ஓகே, நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, அடுத்த தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? எனக்கு சாக்லேட் எடுத்துக்கோங்க, சாக்லேட் எடுக்கணும். நீங்கள் இல்லாத போது அந்த தவறை செய்ய ஆரம்பிப்பான். அதே இது சாக்லேட் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்புக்கு பிரச்சனை வரும், உனக்கு தான் இருமல் வரும், நீ விளையாட முடியாது, பார்க்குக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியிருக்கும், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவேன். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவன் ரியலைஸ் பண்ணுவான், ஆமாம் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இருந்தாலும் அவன் சாப்பிட மாட்டான், நீங்கள் இல்லாட்டியும் சாப்பிட மாட்டான். இப்போ தான் இந்த பாயிண்ட்டை நீங்கள் உணர்த்தணும். நோ அப்படின்னா எப்பயுமே நோ தான். அம்மா சொன்னாலும் நோ தான், அப்பா சொன்னாலும் நோ தான். அப்பாவே சரி விடுற, அம்மா அப்படிதான்டா கத்துவா, இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னு சொன்னா கூட இல்லப்பா சாக்லேட் எனக்கு ஆகாது, எனக்கு அது ஒத்துக்காது, அதனால வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைய அதை தடுத்துருவான். ஓகே, இந்த கேரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க குழந்தைகிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து அவன் ஃப்யூச்சரில் சூப்பராக அவனை மேனேஜ் பண்ணிக்குவான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.